ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்துல திருதராஷ்டிரன் சஞ்சயரிடம் போர்க்களத்துல என்ன நடந்தது என்று கேட்கிறார். சஞ்சயரும் துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் என்ன பேசுகிறான் என்பதை கூறினார். துரியோதனன் தனக்கு எதிரில் நின்றிருக்கக்கூடிய பாண்டவர்களை சேனையை பார்த்து இன்னும் முக்கியமான வீரர்கள், அதாவது பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான எப்பேற்பட்ட மா வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னான். எப்பயுமே ஒரு போர் நடக்கும் பொழுது இருபுறமும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, எல்லா பக்கமும் என்ன விதமான துணை செய்யறவங்கலாம் இருக்காங்க என்பதையெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஒரு அசஸ்மெண்ட் ஒரு போர் செய்யறதுக்கு முன்னாடி செய்யணும் இல்லையா? திருவள்ளுவர் சொல்வார், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். இதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவங்க பக்கம் என்ன மாதிரி அரசர்கள்லாம் துணை நிற்கிறார்கள், நம் பக்கம் யாரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ அவர்கள் பக்கம் இருந்த வீரர்கள்லாம் சொல்லி முடித்து விட்டு துரியோதனன் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்களை பற்றி சொல்ல தொடங்குகிறான். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோதத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் ப்ரவீமி தே பவான் பீஷ்மश्च கர்ணश्च கிருபश्च சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணश्च சௌமதத்திஸ்ததைவ ச அன்யே ச பஹவः शूराः மதர்த்தே த்யக்தஜீவிதாः நானாசஸ்திரப்ரஹரணாः சர்வே யுத்த விஷாரதாः. ஹே த்விஜோத்தம, த்விஜோத்தமன இரு பிறப்பாளர்களுள் சிறந்தவரே. துரோணர் அந்தணரை குலத்தை சேர்ந்தவர். அந்தணர்கள் இந்த வில்வித்தையெல்லாம் படிக்கலாம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனா போருக்கு வர்றது அப்படிங்கிறது அவர்களுடைய தர்மம் அல்ல. இருந்தாலும் மகாபாரதத்துல இது போன்று வருகிறது. துரோணர் போர் செய்ய போர்க்களத்திற்கு வந்திருக்கிறார். த்விஜோத்தம இரு பிறப்பாளர்களுள் தலை சிறந்தவரே அப்படின்னு அவரை அழைத்து துரியோதனன் சொல்கிறான். அஸ்மாக்கம் நம்முடைய படையில ஏ விசிஷ்டாக எவர்களெல்லாம் தலை சிறந்த வீரர்களோ தான் நிபோத அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன். மம சைன்யஸ்ய நாயகாக என்னுடைய படை, என் பக்கம் இருக்கக்கூடிய படைகளின் தலைவர்கள், அவர்களை தான் பிரவீமி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கூறுகிறேன். தே உங்களுக்கு சொல்கிறேன். எதற்காக சொல்கிறாய் என்று கேட்டால் சம்ஞார்த்தம். சம்ஞார்த்தம்னா தகவலுக்காக, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்காக நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் யாருன்னா பவான். பவான்னா தாங்கள். முதல்ல துரோணரை சொல்றான், நீங்க இருக்கீங்க. அப்புறம் பீஷ்மஹா, பீஷ்மர் இருக்கிறார். கர்ணன் இருக்கிறார். அப்புறம் கிருபாச்சாரியார் இருக்கிறார். கிருபாச்சாரியார் யாருன்னா சமிதிஞ்சயக, எப்பொழுதும் வெற்றியே பெறக்கூடியவரான கிருபாச்சாரியார். அஸ்வத்தாமா இருக்கிறான், துரோணருடைய மகன். அப்புறம் விகர்ணன். அப்புறம் சௌமதத்திகி, சோமதத்தனுடைய மகன் சௌமதத்திகி. இதை தவிர அந்நேச்ச பகவஹ சூராகா, இதை தவிரவும் பெரிய பேராற்றல் படைத்த மாவீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மதர்த்தே என் பொருட்டு தியக்த ஜீவிதாக, வாழ்க்கையே உயிரையே கொடுப்பாங்க, எனக்காக உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இதை விட காட்டில பெரிய பெரிய மாவீரர்கள்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரணமானவர்கள் அல்ல. சர்வே யுத்த விஷாரதாக, எல்லோரும் போர்க்கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா நானா சஸ்திர பிரகரணாக, நானான பல்வேறு விதமான சஸ்திரம் என்று சொன்னால் வெப்பன்ஸ், ஆயுதங்கள். இந்த கையில எடுத்துட்டு கதை, வில்லு, அந்த மாதிரி ஆயுதங்கள் சஸ்திரம் என்று பெயர். பிரகரணாகான்னு சொன்னா மந்திரம் சொல்லி எய்யக்கூடிய மிசைல்ஸ். இப்ப இருக்கிற மிசைல்ஸ் எல்லாம் டெக்னாலஜி ட்ரிவனா இருக்கு இல்லையா? இந்த மிசைல்ஸ் எல்லாம் மந்த்ரா ட்ரிவன். நம்ம ராமாயணத்திலாம் பார்ப்போம், பிரம்மாஸ்திரம், வருணாஸ்திரம், அப்புறம் வாயுவாஸ்திரம், இது போன்று அக்னியாஸ்திரம். இந்த மாதிரி ஒரு ஒரு அஸ்திரத்தையும் அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணினா அது போய் அங்க தாக்கிட்டு வரும். அந்த மாதிரி பிரகரணாகா, ரொம்ப ஆச்சரியமான இது போன்று அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும், அதாவது பிரகரணங்களையும் உடைய போர்க்கலையில் மிகவும் தலை சிறந்த வீரர்கள் நம் பக்கம் பல பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறான். துரியோதனன் துரோணரிடம் சொல்கிறான், இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களோட லிஸ்ட்டை நன்றாக இப்ப சொல்லியிருக்கான். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் காண்போம்.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.